வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் பொருள்கோள் இலக்கணத்தில் 2 பொருள்கோள் பார்க்க போகிறோம். அலைமறிப்பாப்பு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். என்னன்னு பாடத்துக்குள்ளே போய் பார்க்கலாமா? அலைமறிப்பாப்பு பொருள்கோள் நன்னூல் நூற்பா 417 என்ன இலக்கணம் சொல்லுதுன்னு பாருங்க. செய்யுள் இறுதி மொழி இடை முதலிலும் எய்திய பொருள்கோள் அலைமறிப்பாப்பேன்னு சொல்லுது. அதாவது செய்யுளில் இறுதியாக இருக்கக்கூடிய சொல், மொழி என்பது சொல், இறுதி சொல் இடையிலும் முதலிலும் சென்று பொருள் கொள்ளும் முறையை அலைமறிப்பாப்பு பொருள்கோள் அப்படின்னு சொல்லுது. இது என்ன? அலைமறிப்பாப்பு பார்க்கலாமா? அலை என்றால் புற்று இல்லையா? மறி என்றால் மடங்குதல், பாப்பு என்றால் பாம்பு. அப்போ புற்றுக்குள் நுழையும் பாம்பு தன்னுடைய தலையை என்ன செய்யும்னா முதல்ல காட்டும், தன்னுடைய உடலை உள் இழுத்துக்கும். பாருங்க, பாம்பு புற்றில் நுழைந்ததும் மடங்கி தலையை மேலும் வாளை கீழுமாக வைத்து கொள்வது போல நாம் நினைப்போம் அப்படியே உள்ளே போகும், வாள் மேலே இருக்கும். ஆனால் நுழைஞ்ச உடனே பாம்பு என்ன செய்யும்னா தன்னுடைய தலையை முதல்ல எடுத்துக்கும், வாளை அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள இழுக்கும். அது மாதிரி செய்யுளின் ஈற்று சொல் அல்லது ஈற்று அடி கீழ் மேலாய் இடையிலும் முதலிலும் சென்று பொருள் கொள்ளும் முறையில் அமைவத அலைமறிப்பாப்பு பொருள்கோள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அலைமறிப்பாப்பு பொருள்கோளுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைந்து தண்டூன்றி தளர்வார் தாமும் சூழ்ந்த வினை யாக்கை சுட விழிந்து நாற்கதியில் சுழல்வார் தாமும் மூழ்ந்த பிணி நலிய முன் செய்த வினை என்றே முனிவார் தாமும் வாழ்ந்த பொழுதினே வானெய்து நெறிமுன்னி முயலாதாரே. இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, இதனுள் வாழ்ந்த பொழுதினே வானெய்து நெறிமுன்னி முயலாதார். இந்த கடைசி அடிகள் இருக்கு இல்லையா, இந்த கடைசி அடிகள் பாருங்க, இடையில் உள்ள அடிகளுக்கு வருது. மூழ்ந்த பிணி நலிய முன் செய்த வினையென்றே முனிவார். அப்போ வாழ்ந்த பொழுதிலே வானெய்து நெறிமுன்னி முயலாதார் என்ன செய்வாங்களா? மூழ்ந்த பிணி நலிய முன் செய்த வினையென்றே முனிவார். அடுத்தது பாருங்க, சூழ்ந்த வினையாக்கை சுட விளந்து நாற்கதியில் சுழல்வார். யாரு? வாழ்ந்த பொழுதினிலே வானெய்து நெறிமுன்னி முயலாதார், மூழ்ந்த பிணி நலிய முன் செய்த வினையென்றே முனிவார், சூழ்ந்த வினையாக்கை சுடவிழந்து நாற்கதியில் சுழல்வார். அப்போ இறுதி வரி இடைவரிகளுக்கும் அதுக்கடுத்த முந்திய வரிகளுக்கும் வருது. அடுத்த பொருள் பாருங்க, தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைந்து தண்டூன்றி தளர்வார். அப்போ முதலில் இருக்கக்கூடிய சொல் இறுதியாக வந்துடுது, இறுதியாக இருக்கக்கூடிய சொல் முதல்ல வந்துடுது. அப்போ வாளாக இருக்கக்கூடியது தலையா நிற்கிது, தலையா இருக்கக்கூடியது வாளாக மாறுது. இப்படி பொருள் கொள்ளும் முறையத்தான் நாம் அலைமறிப்பாப்பு பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னா என்ன? நன்னூல் நூற்பாவோட இலக்கணம் பாருங்க. ஏற்புலி எடுத்துடன் கூட்டுறும் அடியவும் யாப்பு ஈரிடை முதல் ஆக்கினும் பொருள் இசை மாட்சியும் மாறா அடியவும் அடிமறி அப்படின்னு சொல்லுது. என்ன பொருள்னா, செய்யுள் உள்ள பாடலின் அடிகளை எந்த அடியை எங்கு மாற்றி பொருள் கொண்டாலும் பொருள் உணர்வு குன்றாது, ஓசை நயமும் சிதையாது. 4 வரிகள் இருக்குதுன்னா எந்த வரிகளை எந்த இடத்துல போட்டாலும் அதனுடைய பொருள் என்னாகாது, மாறாது. இதைத்தான் அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாடல் பாருங்க. சூரல் பம்பிய சிறுகான் ஆரே சூரர மகளிர் ஆரணங்கினரே வாரலை எனினே யான் அஞ்சுவலே சாரல் நாடா நீ வரலாரே அப்படின்னு சொல்லுது. இதனுடைய ஒவ்வொரு வரிக்கான பொருளையும் தெரிஞ்சுக்குவோம். சூரல் பம்பிய சிறுகான் யாரே, பிரம்பு கொடி நிறைந்த காட்டாறு ஓடுது. சூரர மகளிர் ஆரணங்கினரே, அச்சம் தரும் வன தேவதைகள் அங்கு துன்பம் தருவாங்க. வாரலை எனினே யான் அஞ்சுவலே, நீ வரவில்லை என்றால் நான் பயம் கொள்வேன். சாரல் நாட நீ வரலாரே, சாரல் நாடனே நீ வரும் வழி. இதுதான் இதனுடைய பொருள். இது எப்படி அடிமறி மாற்று பொருள்கோள் ஆகுது? எந்த வரியை எந்த வரியோடு நாம் இணைத்தாலும் மாற்றி பொருள் கொண்டாலும் அந்த வாக்கியம் அதோடு முடிகிறதுனால பொருள் மாறாது.
பிரம்பு கொடி நிறைந்த சிறு காட்டாறு ஓடுது. நீ வரவில்லை என்றால் நான் பயம் கொள்வேன். ஏன்னா அங்கே பிரம்பு கொடி, காலை மடக்கி பிடிக்கக்கூடிய பிரம்பு கொடி இருக்கு. சின்ன காட்டாறு வேற அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. சாரல் நாடனே, நீ வரும் வழியில அச்சம் தரும் வனதேவதைகள், துன்பம் தரக்கூடியவர்களா அங்கங்க இருக்கிறாங்க. பிரம்பு கொடி நிறைந்த காட்டாறு அங்க ஓடுது. நீ வரவில்லை என்றால் இந்த காரணங்கள் இருக்குமோன்னு நான் பயம் கொள்வேன் அப்படின்னு எந்த வரிகளை எங்கு மாற்றினாலும் பொருள் மாறாது. இப்படி பொருளும் குன்றாமல் ஓசையும் சிதையாமல் வர்றது தான் நாம அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னு சொல்றோம். இந்த பாடலுடைய முழுமையான பொருளை தெரிஞ்சுக்கோங்க. சாரல் நாடனே, நீ வரும் வழி துன்பம் உடையது. வரும் வழியில் சிறு காட்டாறு உண்டு. அங்கு நடப்பவர் காலை பின்னிக்கொள்ளும் பிரம்பு கொடிகள் உள்ளது. அவ்வழியில் அச்சம் தரும் வன தேவதைகள் துன்பம் தருவர். நீ வரவில்லை என்றால் நான் பயம் கொள்வேன் என தலைவி பாடுகின்றாள். இதில் 4 அடிகளை முன்பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருள் மாறாது. இதுவே அடிமறி மாற்று பொருள்கோள் எனப்படும். இதுவரைக்கும் 2 பொருட்கோள்கள் பற்றி இந்த பாடத்தில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். முழுமையாக பொருள்கோள் இலக்கணத்தை நம்முடைய வகுப்பில் நாம் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்புகளில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம். நன்றி.